ஆனா பேசிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்ல. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை குறுக்க விடணும்? நாங்க இந்த கேள்வி கேட்கல, ஒரு தொண்டரா கேள்வி கேட்கல. ஒரு பெரிய லேடிஸ் வந்திருக்காங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுமே இந்த கேள்வியை கேட்கறாங்க. யாருமே இல்லையா, எதுக்காக ஆம்புலன்ஸ் இத்தனை வாட்டி போயிட்டு போகுது? இதோட 10 வாட்டி போயிடுச்சு. 10 ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு இடையூறு? கூப்பிட்டாருனே, ஒரு 2 பேஷண்ட் இருந்தாங்க. நாங்களும் அங்கே இருந்தா வந்தோம். அதே இடத்துல தான் கிரௌடு, அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டணும். அங்கே இருந்தா நாங்களும் வெளியில வந்தோம். அந்த பேஷண்ட் 2 பேரை ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கிட்டு போய் எடுத்து பாருங்க, வீடியோவா எடுத்து பாருங்க. அங்கிட்டு போற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது. யாருமே இல்ல, உள்ள யாருமே இல்ல. வேணும்னே இது பண்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கலைக்கிறோம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேரு வாங்குறதா இது வேணாம், எதுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்றாங்க. வேணும்னே கண்டிப்பா வருவாரு. அவரு தானே கண்டிப்பா வருவாரு. இடையூறு பண்ணாலும் கண்டிப்பா தளபதி தான் வருவாரு. பயம்லாம் சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு இடையூறு கொடுக்கணும்? அவரு பாட்டுக்கு வர்றாரு, அவரு பாட்டுக்கு பேரணி எடுத்துட்டு போறாரு. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. 2026 ஆட்சி அமைப்பாரு. இது அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. எத்தனை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணார.